உங்க எல்லாருக்குமே வந்து BlackBerry மொபைல் பத்தி தெரியும். அது வந்தப்போ செம்ம ஃபேமஸா இருந்தது. 2009 வரைக்கும் அதுதான் நம்பர் 1 மொபைல். பட் அது ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பிகாஸ் அதுல வந்து குவாட்ரி கீபேட்ஸ், நல்ல ஸ்டைலான மொபைல், அதுக்குன்னு தனி ஓஎஸ் எல்லாமே இருந்தாலும், அந்த மொபைல் வந்து ஃபெயில் ஆனதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, ஆப்பிள் வந்து 2007ல வந்து ஐஃபோன் லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலா அதுதான் வந்து டச் ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் வந்த ஃபோனு. டச் ஸ்கிரீன் வந்தப்போ யாருமே அந்த இது பெருசா கண்டுக்கல. எஸ்பெஷலி BlackBerry கூட அது அவங்கள ஒரு காம்படிட்டராவே நெனைக்கல. அவங்க வந்து இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு டாய்ஸ் மாரி குடுத்துருக்காங்க அப்டின்னு நெனச்சு விட்டாங்க. பட் ஓவர் த பீரியட் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து அவங்களுக்குன்னு ஆப் ஸ்டோர்ல ஆப்ஸ் பில்ட் பண்ணிட்டு, அவங்க இன்ஜினியர்ஸ் வச்சு நெறைய பில்ட் பண்ணிட்டே போனாங்க. ஸோ அப்பதான் 2012ல தான் வந்து BlackBerryக்கு தெரிய வருது, நம்ம வந்து எவ்வளோ பின்னாடி இருக்கோம் அப்படின்னு. BlackBerryயுமே எவ்வளோ ட்ரை பண்ணி Z10, Q10 எவ்வளோ மாடல்ஸ் டச் ஸ்க்ரீன்ல ரிலீஸ் பண்ணாங்க. பட் எல்லாமே ஃபெயிலியர். அவங்களுக்குன்னு சரியா ஆப்ஸே இல்ல. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்பர் 1 வர்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த பொசிஷன தக்க வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் வந்து உங்க கெரியர்லயோ, இல்ல பிசினஸ்லயோ உங்கள வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் வந்து மார்க்கெட்ல ஸ்டாண்டர்டா இருக்க முடியும்.